ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸை ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்களே அது எப்படி அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இந்த லாஸ் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்களேன்னு சொல்கிறாங்களே அது எப்படி சார்? அது லாஸ்ட் டைம் வீடியோ சொல்லியிருந்தீங்க, லாஸ் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து பர்மனெண்ட் இல்லை, திரும்ப வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அந்த லாஸ் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுனா என்னது அப்படின்னு. இப்போது சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 100 ரூபா இருக்குது ஒரு ப்ரைஸ், ஒரு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலை உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்குன்னா, ஒரு 110 ரூபா போனால் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துடலான்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 100 ரூபா இருக்கிற ப்ரைஸை ஒரு 110 ரூபா போனால் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் போகிறீங்க. ஓகே, ஸோ எதிர்பாராத விதமாக இந்த இடத்துல வந்து ஒரு 98 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் வந்து குறையுது, ஒரு 2 ரூபா வந்து விலை குறையுது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த லாஸ் ஆவரேஜில் இந்த இடத்துல வந்து 100 ரூபா இருக்கிற ஒரு ப்ரைஸை ஒரு 100 குவான்டிட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 2 ரூபா குறையுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய தாட்ஸ், அதாவது 110 ரூபா நம்மளோட டார்கெட் இருக்குது. ஸோ விலை குறைஞ்சிச்சுன்னா இது கம்மியான விலை தானே, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலாம், வாங்கிட்டால் நமக்கு லாபம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது இல்லையா அப்படின்ற ஒரு நோக்கமும், அல்லது நம்ம 110 ரூபாய்க்கு அவ்வளோ வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம 108 ரூபாயில் கூட வெளியே வந்துடலாம், ஏன்னா நம்ம 2 ரூபாய்க்கு அந்த குறைஞ்ச விலையில் வாங்கத்தான் இது 2 ரூபா கம்மியாக கூட வெளியே வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் அவங்க யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 ரூபா குறைஞ்ச உடனே இந்த இடத்துல இன்னும் ஒரு 200 லாட்டு வாங்கிடுவாங்க. அதாவது நல்ல கம்மியான விலை கிடைக்குது இல்லையா அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட மதிப்பு என்ன? இது 100 ரூபாய்க்கு கூட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்துடுச்சு அவங்களுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுதுன்னு வச்சுக்கலாம். 95 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் குறையுது. அப்போது இவங்களுக்கு 100 ரூபா வாங்கின இடத்துல 95 ரூபான்றது ரொம்ப கம்மியான விலையாக கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு 500 குவான்டிட்டி சேர்த்து வாங்கிக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 800 குவான்டிட்டி ஆச்சு. இந்த எல்லாம் சேர்த்து 800 குவான்டிட்டி ஆச்சு. ஓகே, 800 குவான்டிட்டி. அப்போது 800 குவான்டிட்டிக்கு சேர்த்து மதிப்பு பார்த்திங்கன்னா 100 ரூபா இருக்காது, 98 ரூபா இருக்காது, கிட்டத்தட்ட 96 97 ரூபாய் கிட்டக்கிட்ட ப்ரைஸு குறைஞ்சிட்ருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த 100 ரூபா 102 ரூபா போனாவே ப்ராஃபிட் அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் எங்கே இந்த இடத்துல வாங்கினாவோ இந்த இடத்துல போனாவே ப்ராஃபிட்டு, இதுக்கு மேலே போகிறதுலாம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் லாஸ் சைடு ப்ரைஸ் நோக்கி முன்னேறுதோ அதெல்லாம் வந்து இன்னும் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ அல்லது எவ்வளோ குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ வாங்கி அதை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸில் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது. இது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வெரி வெரி டேஞ்சர். இது முழுக்க முழுக்க அபாயகரமானது. இதில் மேபி ப்ராஃபிட்டில் வந்துடலாம். நீங்கள் 10 டைம் ட்ரேட் பண்ணி ஒரு 7 டைம் வந்து 8 டைம் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் மாற தட்டிக்கலாம், நான் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சம்பாதிக்க வந்துச்சு அப்படின்னு. ஆனால் உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நீண்ட தூரத்தில் பயணிக்க முடியாது. என்ன ஆகும்? இப்போ சார்ட்லேயே கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா. இப்போ மேலே எங்கேருந்து போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க, இந்த இடத்துல இப்போ குறைஞ்சிடுச்சு, இங்கேயும் கொஞ்சம் வாங்குறீங்க, இங்கே கொஞ்சம் வாங்குறீங்க, இங்கே கொஞ்சம் வாங்குறீங்க, சடனாக இப்போ மேலே மூவ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல மேலே மூவ் ஆகிடுச்சு. யூ ஆர் வெரி ஹாப்பி. ஆஹா, சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் இது, எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்போ ஆவரேஜ் பண்ணி மேலே மூவ் ஆகிடுச்சு, நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னொரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வாங்குறீங்க, கீழே குறையுது, உங்களோட லாஸில் ஆவரேஜ் பண்ணுறீங்க, திரும்ப மேலே போயிடுது, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது என்னென்னா, நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா இந்த 10 டைம் சம்பாரிச்சதை ப்ளஸ் உங்கள் கையில் இருக்க கேபிட்டல் எல்லாமே காணாமல் போயிடும். ஒரு ட்ரேடு ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருங்க. இப்போ ப்ரைஸ் வந்து இங்கேயே போயிடுச்சு, உங்களுடைய அந்த பிளானை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அப்போ இங்கே ஆவரேஜ் பண்ணுறீங்க, இங்கே ஆவரேஜ் பண்ணுறீங்க, இங்கே ஆவரேஜ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆச்சு? உங்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஆவரேஜ் பண்ணி இங்கே வந்து ஹெவி குவான்டிட்டியாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிற பாருங்கள். இங்கே ஆவரேஜ் பண்ணிங்க, வழியெல்லாம் ஆவரேஜ் பண்ணிங்க, ப்ரைஸ் குறையுது குறையுது குறையுதுன்னு ஆவரேஜ் பண்ணிங்க. என்னாச்சு? கடைசி வேணும் உங்கள் குவான்டிட்டி ஏறல. அப்போது இன்னும் கொஞ்சம் இறங்கினோடனே உங்கள் பெரிய கேபிட்டல் வந்து இந்த இடத்துல காணாமல் போயிடும். ஏன்னா உங்களால் முடியாது, எவ்வளோ தூரம் ஆவரேஜ் பண்ண முடியும், எவ்வளோ பணம் இருக்குது உங்கள்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பணம் டசன்ட் மேட்டர். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம்
என்கிட்ட 2 கோடி இருக்குது, என்கிட்ட 5 கோடி இருக்குது, என்கிட்ட 10 கோடி இருக்குது. அந்த பெரிய பணமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புரிஞ்சுங்க. மேபி அவங்களுக்கு இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க கோடியில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்வாங்க. 10 லட்ச ரூபா நீங்கள் பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுங்கள். லாஸை வந்து மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ் பண்ணணும்? லாஸை குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ் ஆக சொல்ல இன்னும் கொஞ்சம் லாஸ் அதிகப்படுத்தாதீங்க. லாஸை வந்து குறைங்க. இந்த ட்ரேடிங்கில் லாஸை ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஓகே, அது டெம்பரரி சொல்யூஷன். அதாவது லாஸ் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது மேபி என்றைக்காச்சும் ஒரு நாள் 2 நாள் தோராயமாக டக்குன்னு உங்கள் டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ் ஆவரேஜ் பண்ணி நீ ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் எல்லா நாளும் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்களே அவங்களுடைய ஸ்டோரி. ஏன்னா இப்போ புதுசாக வரவங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரை பண்ணி அதுக்கு அந்த பணமும் சம்பாதிப்பாங்க. அந்த ஆசை என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைமு அதே மாதிரி ட்ரேட் பண்ண வைக்க சொல்ல இருக்கிற கேபிட்டல் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல் அடுத்த லெவல் கொண்டு போகிறது உங்களுடைய சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.